இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கு பாலத்தின் அடியில் தங்கியிருந்த மூவர் மீட்கப்பட்டனர். தங்களது வீடு தீயில் அழிந்ததை தொடர்ந்து பினாங்கு பாலத்திற்கு அடியில் தங்கியிருந்த 42 வயதுடைய ஆடவரையும் 10 மற்றும் 11 வயதுடைய அவரது 2 பிள்ளைகளை போலீசார் மீட்டனர். 2020ஆம் ஆண்டு அவர்களது வீடு தீயில் அழியும் வரை அவர்கள் ஜெலுத்தோங்கில் வசித்து வந்துள்ளனர். வீட்டிற்கான வாடகையை செலுத்தும் வசதி இல்லாததால் 2 மாதங்களுக்கு முன் பினாங்கு பாலத்தின் கீழே தமது 2 மகன்களுடன் தங்கியதாக முகமது எஃபண்டி யூசுப் என்ற ஆடவர் கூறியதாக திமோர் லாவோட் போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். தற்போது அம்மூவரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலாக்கா தேர்தலில் பாஸ் கட்சியுடன் இணைந்து அம்னோ பணியாற்றும். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அம்னோ விருப்பம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் 2 கட்சிகளும் தேர்தலில் தங்களது சொந்த சின்னத்தையே பயன்படுத்த வேண்டும் என ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருப்பதற்கு ஏற்ப இந்த முடிவு அமைவதாக நேற்றிரவு நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்டத்திற்கு பின் அதன் தலைமை செயலாளர் அகமது மஸ்லான் தெரிவித்தார். அம்னோவின் துணைத் தலைவருமான முகமது ஹசான் கட்சியின் தேர்தல் இயக்குநராக பணியாற்றுவதற்கும் அம்னோ உச்சமன்றம் இணக்கம் கண்டதாகவும் அவர் கூறினார். புதிய பட்ஜெட்டில் மக்களுக்கான உதவித்தொகை உட்பட பல சலுகைகள். 12வது மலேசிய திட்டம் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் இஸ்மாயில் சப்ரி தலைமையிலான அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் ஜஃப்ருல் இன்று மாலை 4 மணி அளவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். வருமானத்தை அதிகரிப்பதற்காக மறுவாழ்வு அம்சங்கள், நாட்டின் போட்டியிடும் ஆற்றலை அதிகரிப்பது மற்றும் பொருளாதார மீட்சிக்கான புத்தாக்கத்தை கொண்டு வரும் பிரதான நோக்கங்களை அடுத்த ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டம் கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய குடும்ப கோட்பாட்டிற்கு ஏற்ப மக்களுக்கான உதவித்தொகை உட்பட அனைத்து தரப்பினருக்கும் நன்மையை கொண்டு வரும் வகையில் வரவு செலவு திட்டம் கொண்டிருக்கும் என பிரதமர் ஏற்கனவே கோடி காட்டியுள்ளார். குறைந்த வருமானம் பெறுவோருக்கான உதவி, சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கான ஊக்குவிப்பு சலுகைகளையும் புதிய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்ணிடம் தங்க சங்கிலி அபகரிக்க முயன்ற 2 கைது. கிளான் ஜாலான் தெங்கு கிளானாவில் 23 வயதுடைய விற்பனை பெண் ஒருவரின் தங்கச் சங்கிலியை அபகரிக்க முயன்ற சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். அந்த கொள்கை முயற்சியில் சம்பந்தப்பட்ட 22 வயதுடைய ஜே கபிலன் மற்றும் 31 வயதுடைய என் மோகன்ராஜ் ஆகிய 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களது புகைப்படங்களையும் போலீசார் வெளியிட்டனர். தமது கடைக்கு பின்னால் அந்த பெண் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவரது தங்கச் சங்கிலியை அபகரிக்க முயன்ற ஆடவன் அதில் தோல்வி கண்டுள்ளான். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் இதர 3வருடன் புரோட்டான் வீரா காரில் தப்பியோடினான். அவர்களில் 2 ஜாலான் கிளாங் வந்திங் 15வது மைலில் கைது செய்யப்பட்டதோடு அவர்களது காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுல் அமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். 17 வயதுடைய அந்த 2வரும் ஏற்கனவே பல்வேறு குற்ற செயல்களிலும் சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மித்ராவின் ரிங்கிட் மலேசியா 203 மில்லியன் மானியம் முறைகேடு. 337 நிறுவனங்கள் மற்றும் NGOவிடம் விசாரணை. பலர் கைதாகலாம். 2019ஆம் ஆண்டு முதல் மித்ரா வழங்கிய 203 மில்லியன் ரிங்கிட் மானியம் முறைகேடு தொடர்பாக 337 நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு இதுவரை நிறுவனங்களின் இயக்குநர்களாக 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அதிகமானோர் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் MACCக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கோடி காட்டியுள்ளன. 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மானியத்தை பெற்ற தரப்பினர் மேற்கொண்ட நிகழ்ச்சிகள், அதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு தொகை மற்றும் அனைத்து வகை விண்ணப்பங்கள் தொடர்பாக மேலும் குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCக்கு நெருக்கமான தகவல்கள் கூறுகின்றன. 2019ஆம் ஆண்டு மட்டும் 90 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான தொகையை மித்ரா அங்கீகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 6060 பேருக்கு கோவிட்.
நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு 6060 பேர் உள்ளாகினர். இதன் வழி அந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை தற்போது 24,60,809 உயர்ந்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு சிறையில் இருப்பவர்களை சந்திக்க குடும்பத்தினருக்கு அனுமதி. தீபாவளியை முன்னிட்டு சிறையில் தண்டனையை அனுபவிக்கும் தங்களது உறவுகளை சந்திக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நவம்பர் 5ஆம் தேதியில் இருந்து 9ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த சந்திப்பிற்கான தேதியை இன்று தொடங்கி நவம்பர் 4ஆம் தேதி வரையில் www.prison.gov.my அகப்பக்கத்தின் வாயிலாக அல்லது சம்பந்தப்பட்ட சிறைச்சாலைகளை தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டு முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டும். முழுமையாக கோவிட் தடுப்பூசி போட்டவர்களுக்கு 30 நிமிடங்களுக்கு உறவுகளை சந்திக்க அனுமதிக்கப்படும் நிலையில் காணொலி வாயிலாக உரையாடும் வசதியும் ஏற்படுத்தி தரப்படும். மாணவர்களின் தடுப்பூசி விகிதம் 90 விழுக்காடு எட்டினால் பள்ளிகள் சுழல் முறை இல்லை. கல்வி அமைச்சின் கீழுள்ள கல்வி கூடங்கள் அதன் மாணவர்களில் 90 விழுக்காட்டினர் அல்லது அதற்கு அதிகமானோர் கோவிட் தடுப்பூசி போட்டிருந்தால் அவை மாணவர்களை சுழல் முறையில் பள்ளிக்கு வரும் நடைமுறையை நிறுத்திக் கொள்ளலாம். நவம்பர் 8ஆம் தேதி தொடங்கி சம்பந்தப்பட்ட கல்வி கூடங்களில் மாணவர்களின் வருகை வழக்கம் போல் இருக்கும் என கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. 90 விழுக்காடு கோவிட் தடுப்பூசி விகிதத்தை இன்னும் எட்டாத கல்விக்கூடங்களின் பெயர் பட்டியலை கல்வி அமைச்சு ஒவ்வொரு புதன்கிழமையும் புதுப்பிக்கும். மலேசிய பொது பேட்மிண்டன் போட்டி 2வது ஆண்டாக ரத்து. மலேசிய பொது பேட்மிண்டன் போட்டி தொடர்ந்து 2வது ஆண்டாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு காரணமும் தெரிவிக்காமல் இப்போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அனைத்து கள பேட்மிண்டன் சம்மேளனம் அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டுக்கான அனைத்துலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணையில் இருந்து மலேசிய பொது பேட்மிண்டன் போட்டி நீக்கப்பட்டுள்ளதை அனைத்துலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் தலைவர் தாமஸ் லுவான் தெரிவித்தார். 5 முதல் 12 வயதுடைய சிறார்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி போடப்படும். 5 முதல் 12 வயதுடைய சிறார்களுக்கு கோவிடிற்கு எதிராக ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசி போடும் திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்தும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் உறுதிப்படுத்தினர். 2 நாட்களுக்கு முன் சிறார்களுக்கான அந்த தடுப்பூசிக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்தியல் நிர்வாகம் அங்கீகரித்தது. இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் உள்ள சிறார்களுக்கும் அந்த தடுப்பூசி போடப்படும் என கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். நமது 11 வயதினரில் 82.4 விழுக்காட்டினர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். அவர்களில் 62 விழுக்காட்டினர் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பள்ளி மீண்டும் திறக்கும் போது மாணவர்கள் பாதுகாப்புடன் பள்ளிக்கு செல்வார்கள் என கைரி தெரிவித்தார். 5 முதல் 11 வயதுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை அமெரிக்க அரசாங்கத்தின் மருத்துவ ஆலோசகர் குழுவும் அங்கீகரித்துள்ளது. எனவே சிறார்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி போடும் திட்டத்தை மலேசியா செயல்படுத்தும். கொம்பாக் சாலையோரத்தில் கொலை செய்யப்பட்ட ஆடவரின் உடல். கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் அடையாளம் தெரியாத ஆடவர் ஒருவரின் உடல் சிலாங்கூர், கொம்பாக் ஜாலான், சுங்கைத்துவா, உலுயாம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. சாலையோரத்தில் உடல் ஒன்று கிடப்பதாக இன்று காலை மணி 8:30க்கு தகவல் கிடைத்ததாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் சைனால் முகமது தெரிவித்தார். தொடக்க விசாரணையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. எனினும் உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதியிலேயே அந்த நபர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறொரு சாலையோரத்தில் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டதா என போலீஸ் விசாரித்து வருகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் தகவல் இருப்பவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் தகவல் கொடுக்கலாம். மலாக்கா தேர்தல் பக்கத்தான் சின்னத்திற்கு எதிர்க்கட்சிகள் இணக்கம். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஏகமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளன. பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அதன் உறுப்பு கட்சிகளின் தலைவர்களிடையே இது குறித்து இணக்கம் காணப்பட்டது. டிஏபி, பிகேஆர், அமானா மற்றும் ஒப்கோ ஆகிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற கூட்டத்தில் இது குறித்து இணக்கம் காணப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 2022 வரவு செலவு திட்டம். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இருக்கையை வாங்க 150 ரிங்கிட் வரை உதவித்தொகை. ஆசிரியர்களுக்கு தலா 100 ரிங்கிட் ரொக்கம்.
இபிஎஃப் குறைந்தபட்ச பங்களிப்பு 11 விழுக்காட்டிலிருந்து 9 விழுக்காடு வரை குறைக்கப்படுகிறது. பாஸ் மை ரயில் 5 வரம்பில் ரயில் பயணம் முதலாம் ஆண்டிலிருந்து படிவம் 6 மாணவர்கள் வரை. B40 பிரிவை சேர்ந்த இளம் பெண்களுக்கு மாதவிடாய் கால அணையாடை அடங்கிய சுகாதார பொருட்கள் விநியோகிக்கப்படும். இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு 14 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு. ஜாமீன் கெர்ஜா திட்டத்திற்கு 480 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. 60,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். PTPTN உயர்கல்வி கடனுதவி 10% முதல் 15% வரை கட்டண கழிவு. பெரான்டிசிஸ்வா கெலுர்கா மலேசியா B40 பிரிவை சேர்ந்த உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச கையடக்க கருவி. சீனா தமிழ் பள்ளிகளுக்கான சீரமைப்பு பணிகளுக்கு 12 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. புதிய பள்ளி தவணை தொடங்கும் போது 150 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும். கல்வி அமைச்சுக்கு மிகப்பெரிய ஒதுக்கீடு 5260 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. 10,000 மருத்துவ பணியாளர்களின் ஒப்பந்த காலம் 2 ஆண்டிலிருந்து 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். சுகாதார அமைச்சுக்கு 3240 ரிங்கிட் கோடி ஒதுக்கீடு. மலேசிய குடும்ப உதவி 2500 ரிங்கிட்டு கீழ் மாத வருமானம் பெறும் 3 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்துக்கு 2000 ரிங்கிட் உதவித்தொகை. 2022 வரவு செலவு திட்டத்திற்கு 33,210 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. முன்னாள் ஐஜிபி மத்தியஸ்தம் மூலம் வழக்கை தீர்க்க ஒப்புக்கொண்டார் ஹன்னா யோ. முன்னாள் தேசிய காவல்துறை தலைவர் மூசா ஹசானுக்கு எதிராக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத் துறையின் முன்னாள் துணை அமைச்சர் ஹன்னா யோ தாக்கல் செய்த அவதூறு வழக்கு மத்தியஸ்தம் மூலம் தீர்க்கப்படும். சமீபத்தில் அவரை தொடர்பு கொண்ட போது இருதரப்பு வழக்கறிஞர்களும் வழக்கை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள இருவரும் ஒப்புக்கொண்டதை உறுதி கொண்டுள்ளனர். வாதியாக யோ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லிம்வை ஜியாட் மற்றும் பிரதிவாதியாக மூசா சார்பில் முகமது கைருல் அசாம் அப்துல் அசீஸ் ஆகியோர் மத்தியஸ்தர்களாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்தினர். மத்தியஸ்த ஒப்பந்தத்தின் நகலில் யோ மற்றும் மூசாவின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எங்களை காரண பட்டியலின்படி நவம்பர் 29ஆம் தேதியில் நீதிபதி குவா சியூ சோன் முன்னிலையில் வழக்கு மேலாண்மைக்கான வழக்கு தொடரப்படும். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஏற்பாட்டிலான ஒரு கருத்தரங்கில் மூசா பேசியதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி யோ அவதூறு வழக்கு தொடர்ந்தார். 1989 ஹட்ஞாய் அமைதி ஒப்பந்தத்தின் போதான பிரச்சினைகள் பற்றிய சொற்பொழிவு CPM சரணடைந்தார் என்ற தலைப்பில் UTIM மலே ஆட்சியாளர்கள் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கம் ஒன்றில் அந்த உரை நிகழ்த்தப்பட்டது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி பேசிய அந்த உரை தொடர்பாக மூசாவிடம் போலீஸ் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. மூசா உள்ளிட்டோர் தங்களது உரையில் மே 13ஆம் தேதி கலவரத்தின் பின்னணியில் மலாய்க்காரர்களின் பங்கு குறித்து DAP ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளது என்றனர். மலாக்காவில் PKR 11 இடங்களில் போட்டி. DAPக்கு 8, அமனாவுக்கு 9. மலாக்கா சட்டமன்றத்திற்கான 28 தொகுதிகளில் PKR கட்சி 11 இடங்களில் போட்டியிடும். அமனா கட்சிக்கு 9 தொகுதிகளும் DAP 8 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. பக்கத்தான் ஹரப்பானில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் உறுப்பு கட்சிகளிடையே இணக்கம் காணப்பட்டதாக PKR தலைவருமான அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். எனினும் ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற விவரங்களை அன்வார் தெரிவிக்கவில்லை.